இறைவன் மிக பெரியவன். அன்பார்ந்த கண்ணியமிக்க நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபிகள் நாயகத்துடைய வரலாறு பார்த்துட்ருக்கோம். அவர்களுடைய பிறப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்தபோது அவர்களின் நுபுவத்துக்கு முன்னாடி ஆமினாவின் உடலிலிருந்து ஒரு பேரொளி வெளிப்பட்டது. அதன் பிரகாசத்தில் ஷாமின் கோட்டைகள் ஒளிர்ந்தன. இதற்கு ஆதாரம் பார்த்தீங்கன்னா முஸ்னத் அஹமத், சுனன் அத்ராமி, இப்னு சாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கத்னா செய்யப்பட்ட நிலையிலே பிறந்தார்கள். கிஸ்ராவுடைய மாளிகைகள் 14 மாடங்கள் அதிர்ந்து வீழ்ந்தன. பல்லாண்டு காலமாக மஜூசிகள் வணங்கி வந்த பிரம்மாண்டமான நெருப்பு குண்டம் அணைஞ்சு போச்சு. சாபா என்ற நீர் தடாகத்தை சுற்றியுள்ள கிறிஸ்தவ ஆலயங்கள் இடிந்து விழுந்தன. ஆனால் இந்த கூற்றுகளுக்கு ஆதாரம் எதுவும் கிடையாது. அந்த சமுதாயத்தில் வாழ்ந்தவங்களும் தங்கள் வரலாற்று நிகழ்வுகளில் இதை பற்றி எதுவுமே சொல்லலை. நம்ம ஒரு விஷயத்தை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கும் பொழுது தான் அதை நம்ம முழுசாக ஃபாலோ பண்ண முடியும். இன்ஷா அல்லாஹ் நம்ம சேனலில் நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி போட்டுட்ருக்கோம். நீங்கள் தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். பேக் டு கண்டென்ட். குழந்தையை பெற்றெடுத்ததும் ஆமினா அந்த நல்ல செய்தியை அப்துல் முத்தலிப்க்கு தெரிவித்தாங்க. அவங்க மகிழ்ச்சியோட தன்னுடைய பேரனை காபாவுக்கு தூக்கிட்டு போய் அல்லாவுக்கு நன்றி செலுத்தி அவருக்காக பிரார்த்தனை பண்ணாங்க. மேலும் அக்குழந்தைக்கு முஹம்மது அப்படின்ற அழகான பெயரை வச்சாங்க. இப்பெயர் எல்லாருக்கும் இதற்கு முன் சூட்டப்படவில்லை.